உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும் சித்தர்களுடைய அருளாசியோடும் மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும் உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்படி என்னுடைய சார்புடைய அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இந்த இப்போ நீங்கள் இவ்வளவு தூரம் எல்லாம் பேசுகிறீங்க, சொல்கிறீங்க சாமி, இந்த டிவி அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சின்னு ஒன்று இருக்கு, இப்போ அதெல்லாம் பார்க்குறாங்க, அதுலேயும் எத்தனையோ விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, கேட்குறாங்களே, அதெல்லாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டால் நான் கேட்குறாங்க. அதுக்கு என்னால் இது இன்றைக்கி அது எல்லாம் நுகர்வோர் கலாச்சாரம்னு சொல்கிற மாதிரி அதுல எல்லாம் போயிடுச்சு. இதை போய் நம்ம என்ன இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இந்த தொலைக்காட்சி அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு பொருளுமே, தொலைக்காட்சி ஆகட்டும், செல்லாகட்டும், மற்றது எல்லாமே வந்து ஒரு அத்தியாவசிய பொருளாகத்தான் வந்துச்சு. அதாவது கத்தி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கத்தியை வந்து எந்த இதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் பயன்படுத்தணும். அதுக்காகத்தான் அந்த பொருள். அதுக்காக எல்லாத்துக்கும் பயன்படுத்தினா அதனால் ஆபத்து இருக்குது தானே. அதுபோல தான் இந்த தொலைக்காட்சி ஆகட்டும், செல்லுகளாகட்டும், மற்ற இதுகளாகட்டும், பல மணி நேரம் வந்து தொலைக்காட்சியிலேயே போய் உட்காந்துக்கிறீங்க நீங்கள். அப்போ அதில் போய் நீங்கள் உட்காந்துக்கிற போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் உறவு போச்சு, உங்கள் சிந்தனை போச்சு, உங்கள் சுய சிந்தனை அடிபட்டு அதில் அடி வாங்குறது எது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த தொலைக்காட்சிக்கு, டிவிக்கு, இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி, இந்த மீடியா மற்ற இதுகளுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால், அடி வாங்குறது உங்களுடைய சுய சிந்தனை தான். சுய சிந்தனை எப்போ வந்து அடி வாங்குதோ மனிதனுக்கு அத்தனையும் அடிபட்டு போகும். சுய சிந்தனை அடிபட்டு போச்சுன்னா மனித வாழ்க்கையே தாறுமாறாக போக ஆரம்பிச்சிடும். எது நல்லது எது கெட்டதுன்னு சிந்திக்கிறதுக்கு நேரம் இல்லையே. அந்த நேரத்துக்கு எது நடக்குதோ அதை ஏற்று செஞ்சுட்டு போய் குழியில் தான் விழுவுமே தவிர நல்ல வாழ்க்கை நமக்கு அமையாதே. அப்போ அந்த சுய சிந்தனை நமக்கு வாரதில்லை, சுய சிந்தனை வர்றதுக்கு வாய்ப்பும் இல்லை. எங்கேயும் அவன் காசு சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி ஒரு நிகழ்ச்சி எடுத்து அவன் போடுறான் வியாபாரத்துக்கு. அது தப்புன்னு சொல்லிட முடியாது. அவன் போட்டால் போட்டுட்டு போகிறான், நமக்கு எங்கே போகுது அறிவு? அதில் வந்து நம்ம சிந்தனையை கொண்டு போய் சுயமாக சிந்தித்து நாளைக்கு என்ன வேணும், நாளைக்கு குழந்தைகளுக்கு என்ன வேணும், இந்த குழந்தை வந்து வேண்டாம், ஒரு குழந்தை பள்ளிக்கூடம் போகுது, அந்த பள்ளிக்கூடம் போகிற பொண்ணு குழந்தைங்க வந்ததுன்னா நேரத்துக்கு படிக்குதுங்களா, அந்த போனவுக்கு அந்த குழந்தைகளுக்கு வந்து என்ன நிகழ்ந்துச்சு, இனிமேல் நாளைக்கு போனால் அதே பிரச்சனை அதுக்கு ஏதாவது அந்த பிரச்சனை சந்திச்சுட்டு வந்ததுங்களா, அந்த சந்தித்து ஏதாவது உங்களுக்கு பிரச்சனையாப்பா, உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன பண்ணணுமா, நான் வந்து அம்மாவாகட்டும், அப்பா 2 பேருமே நாங்கள் வந்து அதை வந்து என்னங்கிறது பார்க்குறோம். சரி ரைட்டு, இன்றைக்கி என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, நாளைக்கு என்ன பண்ண இப்படி குழந்தைகளை கவனிக்கணும். புருஷன் பொண்டாட்டிக்கு கவனிக்கணும். ஏம்மா என்ன வீட்டுக்கு இல்லை, எது ஒன்று, என்ன பண்ண போகிறேன், என்னுடைய குடும்ப சூழ்நிலை என்ன வர இதை வந்து புருஷன் பொண்டாட்டி பார்த்து கேட்கணும். பொண்டாட்டி கேட்கணும் புருஷனை, ஐயா இன்றைக்கி என்ன சம்பாதிச்சு வந்தால் நாளைக்கு வந்து குழந்தைகளுக்கு இந்த செலவு இருக்குது, குடும்பத்துக்கு இந்த செலவு இருக்குது, இந்த மாதிரி. அப்போது இதெல்லாம் பேசுகிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அங்கிருந்து வந்தால், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தால் ஹோம்ஒர்க் இருக்குதா, போய் வர அந்த ரூமில் போய் தனியாக போய் உட்காரு, போய் ஹோம்ஒர்க் எழுது. என்ன கொடுத்துருக்குறாங்க, அது விரட்டுறது. இந்த காப்பியை குடி, அந்த இதை குடி, அதை குடி, இந்த அண்ணி போய் குடிச்சிட்டு போய் அங்கே போய் உட்காரு. அது ஒரு ரூமில் போய் தனியாக போய் உட்காந்துக்குது. அங்கே நடந்த விஷயத்தை சொல்கிறது கூட இதுகளுக்கு நேரம் இல்லை, சொல்கிற நிலையிலேயே இது இல்லை. மன அழுத்தம் அப்போவே குழந்தைகளுக்கு. அந்த மன அழுத்தத்தை தேடுறதுக்கு, அதை தீர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் தாய் தகப்பன் தயாராக இல்லை. இதில் இன்னொரு விஷயம் இன்னும் வந்து கொடுமையாக சொல்லணுன்னா, தகப்பே வரையிலேயே மயக்கத்தில் வர்றாரு தள்ளாடிக்கிட்டு. இந்தம்மா வீட்டில் இருக்கிறம்மா, இந்தம்மா அந்த தொலைக்காட்சியில் வந்து அந்த டிவியில் மூழ்கி, அந்த நாடகம் அது இதுன்னு அதில் மூழ்கி, இந்தம்மா என்னம்மா இவங்க வீட்டில் என்னம்மா இவங்களுக்கு வந்து எல்லாம் நடந்து போன மாதிரி அந்த
நிழலில் வர்றதை கேட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்குது இது அந்த சிந்தனையில். இல்லை பத்தாவதுக்கு நேரில் பார்த்துட்டு இதை போய் வெளியில் வந்து வீதியில் உட்காந்து 4 பேர்த்தோட உட்காந்து நேற்று அப்படி பண்ணனா இப்படி அந்த அந்த நாடகத்தில் நடந்ததை பற்றி விமர்சனம். நம்ம குடும்பத்தில் அதை விட மோசமானது நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்குது. அடுத்து இந்த தெருவு அவட்ட பேசிகிட்டு வந்து இது வீட்டுக்குள்ளே போனால் அது நம்மளை தொத்திக்குதுங்கிறது கூட மறந்துடுறோம். நம்ம மறந்துட்டு அவங்ககிட்ட அதை பற்றி விவாதிக்கிறோமே தவிர நம்ம குழந்தைய பற்றி விவாதிக்கிறதில்ல, நம்ம புருஷனை பற்றி விவாதிக்கிறதில்ல, நம்ம பொண்டாட்டியை பற்றி நம்ம ஆம்பளை விசாரிக்கிறதில்ல, பொம்பளை புருஷனை பற்றி விசாரிக்கிறதில்ல. இந்த புருஷனும் பொம்பளையும் ஆம்பளையும் சேர்ந்து அந்த பிள்ளைகளை பற்றி தாங்க பெற்ற பிள்ளைகளை பற்றி விசாரிக்கிறதில்ல. இவங்க எல்லாம் சேர்ந்து வெளி விவகாரத்தை விசாரிக்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல. அடுத்து என்ன செய்ய வேணுங்கிறது அந்த இதெல்லாம் இல்லை. பொதுவாக இப்படியே போகும்போது என்னென்னா அடுத்து என்னென்னா அந்த இதில் இதெல்லாம் விட என்னென்னா மேலை நாட்டுகளினுடைய நுகர்பொருள் கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது. அந்த டிவியில் வர உடை மாதிரியே நம்மளும் உடை அணியணும், அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ அதை பூரா நம்ம பண்ணணும் அப்படின்னு மனம் அதில் போய் மனம் சாஞ்சிருது. அப்போ இப்படிலாம் இருக்கிற போது இதை என்னன்னு சொல்ல முடியும்? அப்போ இதெல்லாம் யார் சரி பண்ணிக்க முடியும்? இதெல்லாம் யார் அனுபவிக்கிறாங்களோ, இதெல்லாம் தப்புன்னு யார் உணர்கிறாங்களோ அவங்க தான் இதுலேருந்து வெளியே வர முடியுமே, அதுலேருந்து வெளியே வர முடியுமே தவிர ஒருத்தர் சொல்கிறதுனாலையோ ஒருத்தர் அவங்கள ஒன்றும் நீங்கள் இப்படி செய்யாதீங்க அப்படி செய்யாதீங்கன்னு சொல்கிறதுனாலையோ அது ஒருபோது வெளியே வர முடியாது. அவங்களா வெளியே வந்தது தானே தவிர அதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. இதை புரிஞ்சு எல்லோரும் நடந்துக்கணும். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.